வணக்கங்க. வெல்கம் யூ சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பதிவு தாங்க பார்க்க போறோம். யூசுவலாவே நம்ம நல்ல ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உடல்ல இருக்கிற உறுப்புகள் எல்லாமே அதோடைய வேலையை கரெக்ட்டா செய்யணும். அப்படி இன்கேஸ் அதோடைய வேலையை செய்ய தவறும் பொழுது கண்டிப்பா நம்ம உடல் ஆரோக்கியத்தை இழக்க நேரிடும் இல்லைங்களா? ஸோ அதில் நம்ம உடல் உறுப்புகளில் முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரகங்கள், அதாவது கிட்னி. ஓகேங்களா? இந்த கிட்னி ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான உணவு முறைகள் பின்பற்றணும், அப்படி இன்கேஸ் கிட்னியில் ப்ராப்ளம் வருதுன்னா அது என்ன மாதிரியான சிம்டம்ஸில் வெளிப்படும் அப்படின்னு இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்மளில் நிறைய பேர் நோய் வர்றதுக்கு முன்னாடி பாதுகாக்கிறத விட நோய் வந்த பிறதாங்க அதுக்கான காரணங்களே தேடுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக முன்கூட்டியே நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நோயிலேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும் இல்லைங்களா? ஸோ அதில் பார்த்தோன்னா இந்த மனித உடல் நான் சொன்ன மாதிரி முக்கியமான உறுப்புகளை சிறுநீரகம் அப்படின்றது முக்கிய பங்கு. இந்த சிறுநீரகத்தின் முக்கிய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்துவதாகும். ரத்தம் உடல் முழுவதும் செல்லும்போது அது கூடுதல் திரவங்கள், ரசாயனங்கள் மற்றும் கழிவுகளை எடுத்து செல்கிறது. இந்த கழிவுகளை ரத்தத்தில் இருந்து பிரித்து சிறுநீராக வெளியேற்றுவதில் சிறுநீரகம் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒருவேளை அப்படி சிறுநீரகங்கள் இதை வேலை செய்ய தவறும் போது நம்மளுக்கு கண்டிப்பா உடல் ஆரோக்கியத்தில் மோசமான நிலைமைகள் ஏற்படலாங்க. இந்த சிறுநீரக பிரச்சனைகள் மெயினா எதுனால வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயது, ரசாயனங்கள், மோசமான சுற்றுச்சூழல் மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் போன்ற காரணங்களால் சிறுநீரக நோய் ஏற்படும். அதை தவிர உயர் ரத்த அழுத்தம், அடிக்கடி ஏற்படும் சிறுநீர் பாதை தொற்றுக்கள், சிறுநீர் கற்கள் போன்றவற்றாலும் சிறுநீரக பாதிப்பு ஏற்படலாம். இன்கேஸ் இந்த சிறுநீரக பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்ன மாதிரியான மெயின் அறிகுறிகள் தென்படும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நம்முடைய ஸ்கின்னு தாங்க அஃபெக்ட் ஆகும். நம்முடைய தோல், சரிங்களா? மெயினாக தோல் வறண்டு போய் அரிப்பு உண்டாகி வெட்டுக்கள் ஏற்பட்டு செதில் செதிலாக தோல் உரிந்து வரும். வடுக்கள் ஏற்படும் அளவிற்கு அரிப்பு உண்டாகும். அது மட்டும் அல்லாது வயிற்று வலி, மெயினாக வயிறு சென்டரில் ஆரம்பித்து அடிவயிறு முதல் அதே மாதிரி யூரின் போகும்போது ரத்த கசிவு ஏற்படுதல், இந்த மாதிரி அறிகுறிகள் எல்லாமே கண்டிப்பாக கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கான அறிகுறிகள்ங்க. சரி, ஓகே. இதை நம்ம தடுக்கிறதுக்கு மெயினாக என்னென்ன உணவு முறைகள் முக்கியமாக பின்பற்றலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப எளிதான உணவு முறைகள் தாங்க. ஸோ இந்த உணவு முறைகளை பின்பற்றும் பொழுது கண்டிப்பாக நமக்கு சிறுநீரக பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். அதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி தாங்க, அதாவது நீர். ஓகேங்களா? ஸோ சிறுநீரகம் நன்றாக செயல்பட நீர் அவசியமான ஒன்றாகும். சிறுநீரகங்களின் சரியான செயல்பாட்டிற்கு 3 லிட்டர் தண்ணீர் வரை குடிக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு நாளும் போதுமான நீர் அருந்துவது உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்த வைக்கும். சரிங்களா? அண்ட் செகண்டு, தாவர அடிப்படையிலான பால் பொருட்கள் தாங்க. அதாவது இப்போ நார்மலாக நம்ம பால் அருந்தும் பொழுது பாலில் அதிக அளவு பாஸ்பரஸ், பொட்டாசியம் மற்றும் புரதம் காணப்படுகிறது. இதில் இருக்கிற பாஸ்பரஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எலும்புகளை பலவீனப்படுத்தக்கூடும். எனவே பாலை தவிர்த்து விட்டு தாவர அடிப்படையிலான பாலை பயன்படுத்தலாம். தாவர அடிப்படையிலான பால் பார்த்தீங்கன்னா பாதாம் பால், அரிசி பால் மற்றும் ஓட்ஸ் பால் ஆகியவை சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. இவை குறைந்த அளவு பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸை கொண்டுள்ளன. ஸோ தாராளமாக இந்த வகையான பால் வகைகள் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் மூன்றாவதாக பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் மெலன், அதாவது தர்பூசணி பழம். இந்த தர்பூசணி பழம் உடலில் உள்ள செல்களை அழிக்கும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்க தர்பூசணி உதவுகிறது. இதில் லைகோபின் இருப்பது சிறுநீரகங்களுக்கு நல்லது. இது சிறுநீரக காயத்தை தடுக்க உதவுகிறது. நான்காவதாக இஞ்சிங்க. இந்த இஞ்சியை உட்கொள்வதால் செரிமான அமைப்பு மேம்படும். இதனால் கற்கள் பிரச்சனையை அதிகரிக்காது. மேலும் இதில் உள்ள ஆன்டி பாக்டீரியல் மற்றும் டயூரிக் தன்மை காரணமாக அடிக்கடி சிறுநீர் வெளியேற செய்யும். ஸோ அதனால் கழிவுகள் உடலில் தங்காது. ஐந்தாவது பூண்டு. பூண்டில் சோடியம், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் உள்ளன. இது ஒரு அற்புதமான அலர்ஜி எதிர்ப்பு உணவு. இது கொழுப்பை குறைக்க உதவுகிறது மற்றும் உடலில் தடையற்ற இரத்த ஓட்டத்தை அனுமதிக்கிறது. சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது ஒரு சிறந்த உணவாகும். ஆறாவதாக மீன். மீன் நம் சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது. மீன்களில் உயர் தரமான புரதமும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களும் வீக்கத்தை குறைக்கின்றன. சால்மன், டுனா மற்றும் பிற குளிர்ந்த நீர் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அதிகமுள்ள கொழுப்பு மீன்கள் உங்கள் சிறுநீரகத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.
அண்ட் 7வதாக வந்து பார்த்திங்கன்னா வெங்காயங்க. ஸோ இந்த வெங்காயத்தில் வந்து பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின்கள், விட்டமின் சி மற்றும் மாங்கனீசு நிறைந்துள்ளன. இது உங்கள் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. வெங்காயத்தில் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உள்ளன. அவை சிறுநீரகங்களை சுத்தம் செய்கின்றன. கொழுப்பு, புரதங்கள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளை வளர்ச்சியடைமாக்குவதற்கு உதவும் கனிம குரோமியங்களை வெங்காயம் கொடுக்கிறது. எனவே வெங்காயத்தை பச்சையாகவோ அல்லது சமைத்து உட்கொள்வது ஆரோக்கியமான சிறுநீரகத்தை பராமரிக்க உதவும். 8வதாக கொத்தமல்லி. கொத்தமல்லி வந்து பார்த்தோன்னா நம்ம உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி நம்ம குடலையும் சரி நம்ம உடலையும் நல்லா சுத்தமாக வைத்துக்கொள்வதற்கு ரொம்ப ரொம்ப உதவுதுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கொத்தமல்லி அப்படின்றது அவசியமாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக முட்டைக்கோசுங்க. ஸோ முட்டைக்கோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் நிறைந்துள்ளன. இது ஃப்ரீ ரேடிக்கல்கள் போன்ற ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. எனவே இது சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு சிறந்தது. இதை தவிர முட்டைக்கோஸில் விட்டமின் கே, B12, B6, ஃபோலிக் அமிலம் மற்றும் நார்ச்சத்துக்கள் போன்றவை உள்ளன. இதில் பொட்டாசியம் குறைவாக இருப்பதால் ஒரு சிறந்த டயாலிசிஸ் சூப்பர் ஃபுட் ஆகும். முட்டைக்கோஸின் வளமான ஊட்டச்சத்து கலவை ஆரோக்கியமான சிறுநீரகங்களுக்கு உதவுகிறது. அண்ட் 10வதாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா கிரேப்ஸ் தாங்க. ஸோ கிரேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரத்தத்தை வந்து நல்லா தூய்மைப்படுத்தி நம்ம உடலில் வந்து தேவையில்லாத கழிவுகளை வந்து தங்குறதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த கிரேப்ஸ் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நீங்கள் குழந்தைகளுக்குமே தாராளமாக கொடுக்கலாம். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டுங்க. பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டத்தை வந்து ஒழுங்குபடுத்துவதற்கும் உடலில் ரத்த அழுத்தத்தை பராமரிப்பதற்கும் பீட்ரூட்டுகள் வந்து உதவுகின்றன. இதில் விட்டமின் B6 மற்றும் கே போன்றவை காணப்படுகிறது. இவை இரண்டும் ஆரோக்கியமான சிறுநீரக செயல்பாட்டிற்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு முள்ளங்கிங்க. முள்ளங்கியில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. இதில் பொட்டாசியம், பாஸ்பரஸ் குறைவாக உள்ளது. எனவே முள்ளங்கியை சமைத்து சாப்பிடுவது என்பது உங்களுக்கு கூடுதல் சிறுநீரக ஆரோக்கியத்தை கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் தாங்க. இந்த வெள்ளரிக்காயில் 96% தண்ணீர் சத்து காணப்படுகிறது. வெள்ளரிக்காய்களை தவறாமல் உட்கொள்வது இரத்தத்தில் உள்ள நச்சுக்களை சிறுநீரின் வழியாக வெளியேற்ற உதவுகிறது. உடலில் உள்ள யூரிக் அமில அளவை குறைக்க உதவுகிறது என்று ஆய்வுகள் வந்து தெரிவிக்கின்றன. சிறிய சிறுநீரக கற்களை கரைக்க வெள்ளரிக்காய் உதவக்கூடும். கண்டிப்பாக வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க. அண்ட் அடுத்ததாக ஆப்பிள்ங்க. ஆப்பிள் வந்து சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாகும். ஆப்பிளின் அலர்ஜி எதிர்ப்பு சிறுநீரக ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகிறது. ஆப்பிள் சிறுநீரக பாதையின் நோய் தொற்றை பராமரிக்கவும் சிறுநீரக கற்களின் அபாயத்தை குறைக்கவும் உதவுகிறது. அண்ட் 15th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூபெரி தாங்க. இதில் வந்து ஆந்தோசைனின் எனப்படும் ஃபைட்டோ கெமிக்கல்ஸ்கள் உள்ளன. இந்த ப்ளூபெரிகள் வந்து சோடியம், பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்றவை குறைவாக உள்ளன. எனவே ப்ளூபெரி உங்கள் சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு மிக சிறந்த உணவாகும். அது மட்டும் இல்லைங்க, இதை விட ஆலிவ் ஆயில், முட்டனுடைய வெள்ளைக்கரு அண்ட் சிகப்பு மிளகாய், கிரான்பெரி அண்ட் காலிஃப்ளவர் இது எல்லாமே நம்முடைய சிறுநீரகத்தை ரொம்பவே ஆரோக்கியமாக பாதுகாக்கக்கூடிய உணவு வகைகள்ங்க. ஸோ இந்த உணவு வகைகள் அனைத்துமே நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய உணவு முறைகளில் நீங்கள் எடுத்துக்கிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரதுனால கண்டிப்பாக உங்களுடைய சிறுநீரகங்கள் அப்படின்றது பாதுகாக்கப்படுங்க. ஏன்னா இப்போல்லாம் நிறைய பேருக்கு கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்போது அதனால் ஆப்ரேஷன் பண்ணி அதனாலே சில பிரச்சனைகளை வந்து அவங்க மீட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ என்ன மக்களே, இதுக்கப்புறமாச்சும் நீங்கள் உணவு முறைகளை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்து நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.